ரபியா அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட விரிவான நிகழ்வு சுருக்கமாக முன்வைக்கிறேன். ரபியா அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு நபியவர்களுக்கு ஹிதமத் செய்தார்கள். சொல்லுகிறார்கள், அவர்களை வுது செய்ய தண்ணீர் கொடுத்தேன், கொஞ்சம் தேவைகளை செய்து கொடுத்தேன், என்ன வேண்டும் வேண்டியதை கேள் தருகிறேன் என்றார்கள். நான் உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டிய யா ரசூலல்லாஹ், ஒரு வுது செய்ய தண்ணீர் கொடுத்தவருக்கு வேண்டியதை கேள் தருவேன். அப்படியா, அதிகமாக சுஜூது செய்து தொழுது உதவி செய், சொர்க்கத்தில் இருக்கலாம். அதே ரபியா பார்த்து லாங் டைம், நீண்ட கால சேவை, சிறிய ஹிதமத் செய்தவருக்கு நன்றி உணர்வு. ரபியா திருமணம் முடிக்கலையா, வாலிபர், ஐடியா இல்லை யார் சொல்ல இது வரைக்கும், செகண்ட் டைம், இரண்டாவது தடவை திருமணம் முடிக்கவில்லையா, வேறு சந்தர்ப்பத்திலே ஐடியா இல்லை யார் சொல்லலாம். இன்னும் வீட்டில் போய் யோசித்தேன், நபியவர்கள் எனக்கு திருமணம் முடிக்கவில்லையான்னு கேட்டால் அது அர்த்தம் ஒன்று இருக்கும், நலவிருக்கும். யார் சொல்ல மூன்றாவது கேட்டால் ஓம் என்று சொல்வேன். மூன்றாவது கேட்டால் திருமணம் முடிக்கவில்லையா ரபியா, முடிக்கத்தான் வேண்டும் யார் சொல்ல ஐடியா வந்திருக்கிறது. அப்படியா, ஆனால் பொண்ணுக்கு கொடுக்க மஹர் வசதி இல்லை யார் சொல்லலாம், மஹர் வசதி இல்லை. அப்படியா, புரைதா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டார்கள். புரைதா தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து இவருக்கு ஒரு ஈத்தம்பழத்தின் அந்த வித்துடைய அந்த டிஷ்யூ, வித்தை சூழ்ந்திருக்கும் அந்த டிஷ்யூடைய அளவுக்கு ஒரு தங்க துண்டை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். சிபாரிசு எங்களோட வசதி இல்லையா, வசதி உள்ளவர்களிடம் சென்று சிபாரிசு செய்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் நோயாளிகளுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் பாடசாலைகளுக்கும் கல்வித்துறைக்கும் சமூக பணிகளுக்கும் சிபாரிசு செய்து பெற்றுக் கொடுத்தாலும் கொடுத்தவருடைய நன்மை நமக்கு கிடைக்கும். சிபாரிசு செய்கிறார்கள், தங்கத்தை ஏற்பாடு செய்யுங்கள், நகையை ஏற்பாடு ஆகியது. வந்தார்கள், நகை கொண்டு போய் கொடு, மகரை காட்டு. அதுக்கு முன்னாடி நிகழ்வு நடந்தது. எனக்கு பொன் எப்படி, இந்த வீட்டில் சென்று பொன் கேள், நான் சொன்னதாக சென்றார், பொன் கேட்டார், நபியர்கள் அனுப்பினார்கள், தாராளமாக தருவோம். வந்து சொன்ன நல்ல குடும்பம் சொல்லலாம், பொன் தருவதற்கு அவர்கள் எக்ரியாகி விட்டார்கள், அவர்கள் ஆமோதித்து விட்டார்கள். அப்படியா, நகையை கொண்டு போய் காட்டுங்கள். ஒரு ஈத்தம்பர டிஷ்யூ, அந்த வித்துடைய டிஷ்யூ எவ்வளவு பாரம். அந்த குடும்பம் சொன்னார்கள், இது பெரிய மகர். அடுத்து கவலையோடு இருக்கும்போது கேட்டார்கள், என்ன ரபியா கவலை இல்லையா சொல்ல, மகர் ரெடி, பொண்ணும் ரெடி, வலிமா கொடுக்க வசதி இல்லை. அப்படியா, பிரைதா நல்ல ஆட்டை ஏற்பாடு செய்யுங்கள் வலிமாவுக்கு. பிரைதாலே சாபாக்கள் ஆட்டை ஏற்பாடு, நல்ல கொளுத்த ஆட்டை ஏற்பாடு செய்தார்கள் வலிமாவுக்கு. ஆயிஷா, என்னால் என்ன செய்ய முடியும், ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசி. முஹம்மது ஸல்லல்லாஹு வீடு 2.5 மாதங்கள் 3 மாதங்களுடைய தலைப்பறை கண்டும் வீட்டிலே அடுப்பெரிப்பதற்கு என்ன இல்லாத வீட்டு தலைவர். இந்த திருமணம் முடிக்க இருக்கின்ற அந்த மணமகனுக்கு நான் என்ன செய்யலாம்? ஆயிஷாவுடைய கொஞ்சம் மாவு கொடுத்து வைத்திருக்கிறேன், போய் எடுத்து விட்டு வாருங்கள். போய் பார்த்தால் கண்ணியமாக கிட்டத்தட்ட 17 கிலோ 800 கிராம் 7 சாகள், கிட்டத்தட்ட 18 கிலோ மாவு கொடுத்து வைத்திருந்தார்கள். நபியர்கள் கேட்டார்கள், உடனே கொடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்துவிட்டு வந்தார்கள். இதை கொண்டு போய் பொன் வீட்டு சொல்லுங்கள், வலிமாவுக்கான உணவும் ரெடி. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்களுக்கு ஆட்டை மாத்திரம் உங்களுடைய பொறுப்பில் எடுங்கள், அதற்குரிய ரொட்டியை நாங்கள் எங்களுடைய பொறுப்பில் எடுக்கிறோம் என்று சொல்லி திருமணம் நடந்து முடிந்தது. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் உது செய்ய தண்ணீர், கொஞ்சம் சிறிய வேலைகளை செய்து கொடுத்தவருக்கு லைஃப் லாங் நீரூழி காலம் திருமணம் முடித்தவரை செட்டிலாக்கும் வரை சேவை செய்தார்கள். நன்றி உணர்வு.